ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாஷிங் மிஷினோட ட்ரெயின் பம்ப் ட்ரெயின் வால்வ் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பம்பு. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ளே இருக்க மோட்ரு வந்து ட்ரெயின் வால்வில் இருக்கிற வால்வை ஷட் டவுன் ஆர் க்ளோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ ஒன்ஸ் வந்து சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் வால்வை க்ளோஸ் பண்ணும், ஓப்பன் பண்ணும். ஸோ இதுதான் இதோட வேலை. ஸோ இதுக்குள்ளே இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான டூலை எல்லாம் எடுத்துப்போம். இப்போ இதை கழட்ட போகிறோம். ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ, second one, ஸோ 3 ஸ்க்ரூவை கழட்டிட்டோம். ஐ திங்க் அவ்வளோதான். இதை கழட்டுனா இதுதாங்க கியர் மெக்கானிசம். ஸோ இதில் இருக்க பவரு கட் ஆகிறதுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கும் இதை வச்சு ஒரு சுவிட்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது அது தேவையான இடத்துல ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அடுத்து இந்த யூனிட்டுக்குள்ள ஒரு மோட்டர் இருக்கு. இந்த மோட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஃப்ளாட்டாக மற்ற மோட்டார் மாதிரி நீளமாக இல்லாமல் இருக்குது. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு மோட்டர் பார்க்குறேன். ஸோ இந்த அசம்பிளியை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதை எடுக்க முடியாது போல இருக்கிறது. ஸ்க்ரூ எதுவும் இல்லை. இது ஒரு பக்கமாக இருக்கு. இதெல்லாம் வெளியே எடுத்தா ஸோ இந்த மோட்டருக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் கிளிக் ஆகும்போது தான் இது ஒர்க் ஆகுது. இருக்கிற ஐட்டத்தை நம்ம தனியாக எடுப்போம். இந்த மோட்டர் கழட்டுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஸ்க்ரூவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிளேட்டோட ஒன்றா வச்சு இதை கழட்ட முடியாத அளவுக்கு சீல் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரியலை.
யூசர்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளேட்டை இதோடு வச்சு நல்லா சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டூலை வச்சு ஓப்பன் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர், அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச், அதுக்கப்புறம் இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு தேவையான கியர்ஸ். ஸோ ஒன்ஸ் சிக்னல் வந்ததுக்கப்புறம் இது எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படிங்கிறது இதுலேயே இருக்கும். சிக்னல் கட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். ஒருவேளை என்னால் இதை மோட்டரை ஓப்பன் பண்ணி எடுக்க முடிஞ்சதுன்னா அடுத்த வீடியோவில் இந்த ஃப்ளாட் டைப் மோட்டார் எப்படி சுற்றுது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம்.